இது வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான். என்ன குக் பண்ண போகிறேன்னா, ஒரு வெரைட்டியான டிஷ் வெஜிடபிள் கிழங்கு பிரியாணி. டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டாலுமே இன்னும் சாப்பிடணும்னு வந்து டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருக்கும். எப்படி வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உடஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வத்தல் மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வத்தல் மிளகு போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு ஆனியனை வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு ஆனியன் தான் போட்டிருக்கேன். ஆனியன் வந்து வதங்குறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு வதங்கினா போதும். இனி இதில் வந்து இஞ்சி பூண்டு கூட சேர்த்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இதுலேயும் வந்து படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்குறது மாதிரி. இனி இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் 1/4 ஸ்பூன் வச்சு போட்டால் போதும். மஞ்சள் பொடி, மிளகு பொடி, சிக்கன் மசாலா, நல்ல மிளகு பொடி, உப்பு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா போடுங்க. ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம வந்து ஆனியன் வதங்குறதுக்காக உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் உங்களுக்கு நீ தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் உப்பு வந்து ஆட் பண்ணால் போதும். இனி இதெல்லாம் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி வந்து நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து வதக்குனா அதே ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் மற்ற மாதிரி தண்ணி எடுத்து விட்டாலுமே ஓகே தான். இனி வந்து ஒரு மூடி போட்டு வந்து மூடி வச்சுக்கோங்க. வந்து நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி எல்லாமே வந்து வற்றக்கூடாது. அண்ட் நமக்கு தண்ணியாகவுமே வந்து வேண்டாம். இந்த வீடியோலாம் நீங்கள் வந்து பார்க்குறது மாதிரி கொஞ்சமாக வந்து தண்ணியாகவும் இருக்கணும். அண்ட் அவ்வளோ குழம்பாகவும் வந்து இருக்கக்கூடாது. ஒரு லிட்டில் பிட் கிரேவி மாதிரி வந்து மேக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ வந்து பார்க்குறது மாதிரி இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ். இனி என்ன பண்ணணும்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்து கிழங்கை வந்து மயக்கி வச்சுருக்கேன். இதே மாதிரி கிழங்கை வந்து நல்லா மயக்கி எடுத்துக்கோங்க. இந்த மயக்கின கிழங்குல நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா கிரேவி, இதை வந்து ஃபுல்லாக விட்டு கொஞ்சமாக கிழங்கு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் எப்படி வந்து மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு. அதே மாதிரி கொஞ்சமாக போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம கிழங்கு ஆட் பண்ணால் தான் இந்த கிரேவி வந்து எல்லா இதுலேயுமே வந்து படும். இல்லைன்னா கொஞ்சம் இதில் படும், கொஞ்சம் இதில் படாமல் இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணி இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோன்னே வந்து தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இன்னும் இதில் வந்து டேஸ்ட் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து கொத்தமல்லியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து பார்க்குறது மாதிரி இவ்வளோ தான். இனி இதை வந்து நம்ம வந்து இப்படி வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள்.